வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு வெஜிடேரியன் மோமோஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வெஜிடபிள் பேஸ் வச்சு நான் உங்களுக்கு பன்னீர் மோமோ அண்ட் சீஸ் மோமோ ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். எங்களுக்கு பன்னீர் மோமோ ரொம்பவே பிடிச்சது, சீஸ் மோமோ ரொம்ப பிடிச்சது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வெறும் ஒரு வெஜிடபிள் பேஸ் தயார் பண்ணோம்னா மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மோமோஸ் தயார் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேபேஜை வந்து நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை சீவி சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சீவி வச்சுருக்கேன். பூண்டு உரித்து வச்சுருக்கேன். வெங்காயத்தாழுது வெங்காயம் கூட சீவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா தேவைப்படும், வெங்காயத்தாழு தேவைப்படும், கொத்தமல்லி தேவைப்படும். இந்த இத்தனை பொருட்களும் நான் மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ டோன்ட் வரி, நம்ம எல்லாத்தையுமே ஃபைனாக சாப் பண்ணலாம். சீஸ் யூஸ் பண்ண போகிறேன், செடார் சீஸ் அண்ட் மொசரல்லா சீஸ். வீட்டிலே தயார் பண்ண பன்னீர் இது, அது கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு சோயா சாஸ் தேவைப்படும், நிலக்கடலை எண்ணெய், கறி பவுடர், பெப்பர் பவுடர், அஜினமோட்டோ யூஸ் பண்ண போகிறேன். அஜினமோட்டோ பிடிக்காதவங்க விட்டுடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மாவுக்கு வந்து நான் மைதா மாவு யூஸ் பண்ண போகிறேன். ஜலிச்சு மைதா மாவு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர், உப்பு தேவைப்படும். சுடு தண்ணி கூட நம்மளுக்கு தேவைப்படும், ஏன்னா இந்த மாவு பிசையறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ரேப்பர், அதாவது அந்த மாவு வந்து தயார் பண்ணிக்க போகிறேன். மாவுக்கு அந்த மிக்சிங் பவுலில் மாவு சேர்த்துருக்கேன், பேக்கிங் பவுடர், உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மூணும் ஒன்றா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி விட்டு நான் மாவு பிசைஞ்சு எடுக்க போகிறேன். சாஃப்டாக மாவு பிசையணும், ரொம்ப டைம் கெட்டியாகவும் மாவு பிசையாதீங்க. இந்த பூரி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசைஞ்சால் போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும், அட் த சேம் டைம் ஃபர்மாகவும் இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசையணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இன்னொரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இது மூடி போட்டு ஊற விடணும். இந்த மாவு ஊறுச்சுனாக்கா நல்லா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு வரும், சாஃப்டாகவும் இருக்கும். முதல்ல இது பண்ணிக்கோங்க, இந்த மாவு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம அந்த ரிங்காக கட் பண்ணி வச்சுக்கினோம்னா நம்மளுக்கு மோமோஸ் தயார் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 4 சப்பாத்தி அளவுக்கு மாவு பிசைஞ்சிருக்கேன். இப்போ ரிங்காக கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டப்பா மூடி எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பூரியாக கட் பண்ண போகிறேன். இந்த மாவு நல்லா ஊறிருக்கு. இன்னொரு முறை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு இது உருண்டைங்களாக தயார் பண்ணிக்கணும். நம்ம எப்படி ரெகுலராக சப்பாத்தி பண்ணுவோம் அதே மாதிரி தான். அந்த சப்பாத்தி மாவு உருண்டை எடுத்தாலே போதும். கொஞ்சமாக மாவு நனைச்சி இது நம்ம தேய்க்க வேண்டியது தான். ரெகுலர் ரொட்டி, நம்ம ரெகுலர் சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான் தேய்ச்சி எடுக்கணும். ரொம்பவும் மெலிசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தடியாக இருக்கக்கூடாது. அந்த திக்னஸ், அந்த ரோட்டி திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சி எடுத்தால் போதும். இப்போ இந்த ரொட்டி திக்னஸ் நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். ஒரு கட்டர் வச்சு ரவுண்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன், சின்ன சின்ன பூரியாக. இந்த மாதிரி ஒரு 4 சப்பாத்திலேருந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரவுண்ட்ஸை ஒரு தட்டில் பரவலாக வச்சு மேலே வந்து ஒரு துணியை மூடி வச்சுடுங்க. வச்சிங்கனாக்கா இந்த ரவுண்டு வந்து மாவு உணர்ந்து போகாது, அப்படியே இருக்கும். நம்ம வந்து அந்த மசாலா தயார் பண்ணதும் இது உள்ள ஃபில்லிங் பண்ணி ஆவி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரேப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபில்லிங் ரெடி பண்ணலாம். ஒரு மிக்சர் ஜாரில் பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா, க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தாழுது வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெங்காயத்தாழு சேர்த்துருக்கேன். 2 பேட்சில் நான் இது வந்து திருவ போகிறேன். இந்த மிக்சர் ஜாரில் சாப்பர் பிளேடுன்னு இருக்கும், அந்த சாப்பர் பிளேடு வச்சு எல்லாத்தையும் திருவிடுங்க. தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க. இப்போ நான் இதுக்கு கேரட் சேர்க்குறேன். இந்த மசாலாலேயே கேரட்டு, வெங்காயத்தாழு, கேபேஜ். இந்த கேபேஜ் 2 வாட்டி சேர்க்க போகிறேன், ஏன்னா நிறைய கேபேஜ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஈடு வந்து ரெடி ஆகிருக்கு இந்த மசாலா. 2வது ஈடு இந்த கேபேஜ் அண்ட் வெங்காயத்தாழு சேர்த்து இன்னொரு முறை சாப் பண்ணி எடுக்க போகிறேன். நான் எப்படி சாப் பண்ணேன்னா 2 முறை பல்ஸ் பண்ணேன். பல்ஸ் மோடில் 2 முறை வச்சு அப்புறமா 1 ஸ்பீடில் வச்சு அரைச்சிருக்கேன். சுத்தமாக தண்ணி சேர்க்கல.
ஸ்பூன் வச்சு அப்பப்போ தள்ளி விட்டு அது நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன் பொடியாக. இப்போ நைஸாக கிரைண்ட் ஆனதும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து நான் கறி பவுடர், மிளகுத்தூள், அஜினமோட்டோ, சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப. கடலை எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். பொங்குற அளவுக்கு காய வச்சு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ இது அத்தனையும் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இது மிக்சர் ரெடி பண்ணதும் இம்மீடியட்டாக மோமோஸ் தயார் பண்ணணும். ஏன்னா இதில் உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் நீர்க்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ வெங்காயம் நீர்க்காமல் அளவுக்கு பார்த்து இம்மீடியட்டாக தயார் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் முன்கூட்டியே அந்த மாவு ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இது வந்து கலவை ரெடியாக இருக்குது. இந்த ஒரு கலவை வச்சு நம்ம 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். நான் பன்னீர் எடுத்திருக்கேன், வீட்லேயே பண்ண பன்னீர் இது. ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக வந்தது. அது பொடி பொடியாக செஞ்சுருக்கேன் கையிலேயே. நீங்கள் திருவ முடிஞ்சால் திருவிக்கலாம். கடையிலேருந்து வாங்குறதா இருந்தால் திருவி தான் ஆகணும். நம்ம வீட்டில் தயார் பண்ண தொட்டு பொடி பொடியாக நம்ம வீட்லேயே கையிலேயே உதுத்துட்டோம். இப்போ எவ்வளோ பன்னீர் எடுத்துருக்கணும் அதே அளவுக்கு அந்த காய்கறி கலவையை அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 150 கிராம் பன்னீர் இருந்திருக்கும். 125லேருந்து 150 கிராம் பன்னீர் இருந்திருக்கும் இது. அதே அளவுக்கு நான் காய்கறி ஒரு கப் அளவுக்கு நான் காய்கறி இந்த கலவை சேர்த்துருக்கேன். சீஸ் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு பார்த்து நீங்கள் செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கணும். இந்த பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பன்னீர் கலவை வந்து ரொம்ப பிடிச்சது இந்த ஃபில்லிங்கு. ஸோ நான் திருப்பி பண்ணுறதா இருந்தாக்கா கூட நான் பன்னீர் மோமோ தான் தயார் பண்ணுவேன். எனக்கு அவ்வளோ ரொம்பவே நல்லா இருந்தது அது டேஸ்ட்டு. இப்போது இதே காய்கறி கலவையில் நம்ம வந்து சீஸ் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காய்கறி கலவை எடுக்கிறீங்களோ அதுக்கு எக்ஸாக்டாக ஹாஃப் அமௌண்ட்டு நீங்கள் சீஸ் சேர்க்கணும். இது மோசரெல்லா அண்ட் செட்டார் சீஸ் நான் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணி சீஸ் சேர்த்த பிற்பாடு. இப்போ இந்த ரேப்பர் ரெடியாக இருக்குது. கலவை நம்மளது மிக்சர் எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக இந்த மோமோஸ் தயார் பண்ண போகிறேன். சென்டரில் இந்த மாவில் வந்து அந்த ஃபில்லிங்கை வச்சு ஜஸ்ட்டு நம்ம மூடணும். ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து சீல் பண்ணணும் எட்ஜஸை. எப்போவுமே பாதியாக மூடி நம்ம எட்ஜஸ் சீல் பண்ணிட்டோம்னா அது ஈஸியாக அந்த மோமோ ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு முறை ஒரு பாதியாக மடிச்சிங்கனாக்கா அது பட்டன் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது ஒரு டெக்னிக் நீங்கள் மோமோஸ் தயார் பண்ணலாம். நம்ம ரெகுலராக எப்படி இந்த வீட்டில் இந்த சமோசாலாம் பண்ணுவோம் அதே மாதிரி டெக்னிக் தான் நான் பண்ணுறேன். எதுவுமே ஃபேன்சியாக பண்ணல. ஸோ இப்போ பன்னீர் மோமோஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கடை மாதிரியே நீங்கள் தயார் பண்ணணுன்னு விரும்புனீங்கனாக்கா சென்டரில் மாவு அந்த கலவை வச்சு சென்டரில் அந்த ஃபில்லிங் வச்சு பாதியை மடிச்சிடுங்க. இப்போ நம்ம எப்படி ஃப்ளீட்ஸ் போடுவோம் புடவைக்கு அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் தயார் பண்ணணும். தயார் பண்ணி ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜுக்கு நம்ம வந்து கூடி அந்த எட்ஜை சீல் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பாதியாக நீங்கள் வந்து இந்த ஃப்ளீட்ஸ் தயார் பண்ணி இது மூடி இந்த மாதிரி ஒரு ஷேப் தயார் பண்ணலாம். இந்த எக்ஸாக்ட் கடையில் வாங்குகிற மாதிரி நம்ம வந்து மோமோ தயார் பண்ணலாம். ஸோ இந்த மோமோ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளீட் பண்ண மோமோ நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாக்கா இந்த மாதிரி டெக்னிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்களே வேறு மாதிரி தான் அவங்க ஃப்ளீட்ஸ் போட்டு பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக வீட்டில் பண்ணலாம். எல்லா மோமோவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த ஸ்டீம் குக் பண்ணுறதுக்கு மோமோஸை நான் டப்பர்வேர் ஸ்டீம் பாஸ்கெட் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் இட்லி குக்கர் இருந்தால் வீட்டில் இட்லி குக்கர்லேயே நீங்கள் ஸ்டீம் பண்ணுங்கள். இல்லைன்னா எதுனா ஆவி கட்டுறதுக்கு வேறு பாத்திரம் இருந்தால் அதுலேயே ஆவி கட்டலாம் இந்த மோமோஸை. இப்போ இந்த ஸ்டீம் பாஸ்கெட் ரெடியாக இருக்குது. லைட்டாக அந்த சர்ஃபேஸ்க்கு மட்டும் ஆயில் பூசியிருக்கேன். கடாயில் தண்ணியை விட்டு இந்த ஸ்டீம் பாஸ்கெட் வச்சிட்டோம்னா ஈஸியாக மோமோ தயாராகிடும். நல்லா ஈஸியாக ஆவி கட்டலாம் எது ஒன்றுமே. ஸோ இந்த ஸ்டீம் பாஸ்கெட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இடியாப்பம்லாம் வந்து நொடியில் தயார் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோமோஸ் இதில் லைன் அடுக்கிட்டேன். 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணிட்டேன். இந்த காய்கறி கலவை நம்ம வந்து ஃபைனாக அரைச்சிருக்க தொட்டு ஒரு நொடியில் வெந்துடும். மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து பரிமாறியிருக்கேன். அருமையாக வந்ததுங்க. ஜஸ்ட் மேயோனேஸ் அண்ட் சில்லி சாஸோட
சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் அண்ட் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ரொம்பவே அருமையான மோமோஸ் நூடியில் தயாராச்சு. நாங்கள் வந்து பன்னீர் மோமோ ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.